அனாதி தேவனாய் இருக்கிற ஆவியாய் இருக்கிற தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இரண்டு வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதாவது கபிரியேல் தூதனால் முன்னறிவிக்கப்பட்டது மரியாளுக்கு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். மரியாளுடைய குமாரன் எனப்படுவார்னு ஒரு தேவதூதன் இங்கே வாழ்த்தலை, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று கபிரியேல் தூதன் வாழ்த்திட்டு போயிருக்கார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிள்ளைக்கு விருத்தரி சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இப்போ கிறிஸ்து மெசியா, அவர் இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிறார். கிறிஸ்துங்கிறதும் மெசியாங்கிறதும் ஒன்று தான். கிறிஸ்துங்கிறது எபிரேய மொழி, கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகளும் மாறி மாறி வருது. ஆனால் 2க்கு அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ இந்த கிறிஸ்து, இந்த மெசியா இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிறார். மனுஷனாக பிறக்கும்போது அவருக்கு அவருடைய தந்தை யார்? தேவன், தேவனுடைய குமாரன், உன்னதமானவருடைய குமாரன். அப்போ அந்த உன்னதமானவர் தான் அவருக்கு ஒரு பெயரை இடுறார். அந்த பெயர் தான் இயேசு. அப்போ எதுக்காக இயேசுன்னு பெயரிட்டாங்க? ஏன்னா அவருக்கு பூமியில் மனுஷனாக பிறக்கிறார். மனுஷனாக அந்த பூமியில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும். ஆணோ பெண்ணோ இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தால் அவங்களுக்கு ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். அது யார் பேரிடுவான்னா அவங்கள பெற்றவங்க பேரிடுவாங்க. இப்போ நம்ம லூக்கா சுவிசேஷத்துலேயும் மத்தேயு சுவிசேஷத்துலேயும் ஒரு பிறப்பு அட்டவணை இருக்குது, கிறிஸ்துவின் பிறப்பு அட்டவணை. அப்போ கிறிஸ்துவுக்கு மேலே யோசேப்பு, யோசேப்பு மேலே யாக்கோப்பு, இப்படி வரிசையாக வரும். தாவீது வரும், தாவீதை ஈசாய் தாவீதை பெற்றான்னு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம், அதுக்கப்புறம் நோவா, அதுக்கடுத்து ஆதாம், இப்படி ஒரு அட்டவணை வரும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆபிரகாமோடு அந்த அட்டவணை முடிஞ்சிருது. லூக்கா சுவிசேஷத்தில் ஆதாம் வரைக்கும் அந்த அட்டவணை வருது. ஆனால் இப்போ அந்த ஆதாமை யார் உண்டாக்குனது? தேவன். அப்போ ஆதாமுக்கு தகப்பன் யார்? தேவன். ஆதாமுக்கு பேரிட்டது யார்? தேவன். ஆனால் அந்த தேவனுக்கு யார் பேரிட்டது? அந்த தேவனுக்கு தகப்பன் யார்? அவருக்கு யார் பேரிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்துட்டார், அவருக்கு இயேசுன்னு பெயரிட்டோம். இப்போ நம்ம பிதாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவோம், பிதாவுக்கு நேம் யெகோவா அப்படின்னு சொல்லுவோம். சரி, நீங்கள் சொல்கிறபடி ஏற்றுக்கொள்வோம். இப்போ இந்த யெகோவா தேவன் அனாதி தேவனாக இருக்கிறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காலங்கள், நட்சத்திரங்கள் சகலமும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் தேவனாய் ஆவியாக இருக்கிறார். இப்போ அந்த யெகோவா தேவன் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு பக்கத்தில் அவர் குமாரன் இருக்கிறார். எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த குமாரன் இருக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ நம்ம பிதாவுக்கு நேம் என்ன? 3 பேரும் 3 விதமாக இருந்தாலும் ஒரே தேவனாக இருக்கிறாங்க. 3 பேருக்குமே ஒரே பேர் தான். அது கடைசியில் என்னன்னு சொல்கிறேன். இப்போ பிதா இருக்கார், அவர் யெகோவான்னு சொல்கிறோம். பக்கத்தில் குமாரன் இருக்கார், அவருக்கு என்ன பேர் இருந்துச்சு? இப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், அவருக்கு என்ன பேர் இருந்துச்சு? அவர் ஆவியாக இருக்கிறதுனால அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்கிறோம். இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர், இப்படி பல நேம்களை நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கும் சத்தியமான தேவன், ஜீவனுள்ள தேவன், அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன், தேவ ஆட்டுக்குட்டி, இப்படி நம்ம அல்பாவும் ஓமேகமாக இருக்கிறவர், இப்படி கிறிஸ்துவுக்கும் நமக்கு நிறைய பேர்களை நம்ம சொல்ல முடியும். குமாரனுக்கும் இப்போ பிதாவுக்கும் நிறைய பேர்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வருது. இப்போ இந்த கர்த்தர்னா யார்? கர்த்தர்னா நேமா அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு ஆர்சி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஃபாதர் சொல்லும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆந்திரா மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் கர்த்தர் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படின்னா நம்ம அநேக மொழிகள் நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் கலந்துருக்கு. இப்போ தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம வடமொழி சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்குது வேதத்தில். இப்படி பார்த்திங்கன்னா பல மொழி இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் கலந்துருக்கு. இப்போ சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திர மொழி, கர்நாடக மொழி, தமிழ் மொழி, கேரள மொழி எல்லாம் கலந்து பேசுகிறாங்க. இப்போ நாம் இங்கே பேசுகிறோம், என்னப்பா உன்னையோட பெரிய தொல்லையாக போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் சென்னையில் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா உன்னையோட ஒரே பேஜாராக இருக்குது அப்படிம்பாங்க. ரெண்டும் வார்த்தை ஒன்று தான், வேறு வேறு மொழி. அது மாதிரி இந்த கர்த்தருங்கிற வார்த்தை ஆந்திரா மொழியிலேருந்து வந்தது அப்படிங்கிற அவர் சொல்லதை நான் கேட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யெகோவா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குமாரனுக்கு பேர் இல்லைன்னு பார்த்தோம், ஆவியானவருக்கு பேர் இல்லைன்னு பார்த்தோம் ஆதியில். இப்போ அவர் மனுஷனாக பிறந்ததுனால இயேசுன்னு பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ மனுஷனாக பிறந்தனால கண்டிப்பாக அவருக்கு பேர் கொடுத்தாகணும். அதனால் தேவனே அவருக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஆதியாகமம் 32:29, ஆதியாகமம் 32:29. யாக்கோப்பு அவருடைய மாமனார் லாபான் வீட்டிலிருந்து ஈசாக்கு வீட்டை நோக்கி போகிறார், தகப்பனுடைய வீட்டை நோக்கி போகிறார். இடையில ஏசாவேலை சந்திக்கிறார். அதுக்கு தொடர்ந்து ஒரு ஆற்றங்கரையில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு அவர் பின்தங்கி இருக்கும்போது அவனை மேற்கொள்ளத்தக்கதாக யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும்பளவும் அவனை போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. அதாவது ஆதியாகமம் 32:23, 24 பாருங்க. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும்பளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைத்தந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடைத்தந்து சுலுக்கிற்று. அப்போ அந்த ஆற்றக்கரையில் பின் தங்கியிருக்கான். தேவனோடு அவன் போராடுறான், விடிகிற வரைக்கும் போராடுறான். போராடி செய்யாதனால தொடைத்தந்தை தொட்டு சுலுக்க வைக்கிறார். 26வது வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோப்பு, அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன் என்றான். 27, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றார். தேவன் யாக்கோப்பை பார்த்து கேட்குறான், உன் பேர் என்னன்னு சொல்கிறான். யாக்கோப்புன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே யாக்கோப்பு தன் தகப்பனுக்கிட்ட போய் ஏசான் தன் பேரை மாற்றி சொல்லி ஏமாற்றினான். அதனால் திரும்ப இந்த இடத்துல பேரை கேட்குறாரு. என் பேர் யாக்கோப்புன்னு உண்மையை சொன்னதுனால அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இப்படி தேவன் யாக்கோப்புக்கு ஒரு பேரை கொடுக்குறார், இஸ்ரவேல்னு. அப்பொழுது யாக்கோப்பு, இது நல்லா கவனிக்கணும், 29, அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். தேவனை நோக்கி யாக்கோப்பு உம்முடைய பெயர் என்னன்னு கேட்குறான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேரை கேட்குறான் யாக்கோப்பு. பேரை கேட்டதுக்கு யாக்கோப்பு தேவன் சொல்லலை, நீ என் பெயரை கேட்பானேன் அப்படின்னா பேர் இருந்தால் தானே அவர் சொல்ல முடியும். பேர் இல்லை. அதுக்கப்புறம் யாத்திராகமும் 3:13 நம்ம பார்ப்போம். யாத்திராகமும் 3:13, 6ஆம் வசனம், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இப்போ இஸ்ரவேல் அதாவது அந்த எரிகிற முட்செடி அக்கினியை எரிகுது, முட்செடி கருகாமல் அப்படி இருக்குது. அப்போ அதை ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். மோசையோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்படி அறிமுகமாகிறார் பாருங்க மோசைக்கிட்ட. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். அப்போ அவர் மோசைக்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துறதே, நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அப்படின்னு அறிமுகமாகிறார். அறிமுகமாயிட்டு 13வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்து கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். இப்போ என்ன செய்கிறேன், நீங்கள் என்னை இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துக்கு போக சொல்கிறீங்க,
இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறதுக்கு என்னை அனுப்புறீங்க, நான் போனால் உம்முடைய நாமம் உம்முடைய பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் நான் சொன்னால் அவருடைய பெயர் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன் தேவனை நோக்கி மோசே. இப்போ தேவன் என்ன சொல்கிறார்? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு போய் சொல்லுவாயாக என்றார். எப்படி பேரை கேட்டால் என்ன சொல்ற? இருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா பேராது, அது பேர் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா நான் அந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், உலகம், காலம், நாள் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் ஆவியாக இருக்கிறேன். ஆனால் இப்போ உலகம் எல்லாம் தோன்றி இவ்வளவு காலம் வந்திருக்கு, இப்போவும் நான் இருக்கிறேன்ப்பா, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு சொல்கிறார். அப்போ எப்படி இருந்தனோ அப்படியே இப்போவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தத்தில் அவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் அவருடைய எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா, எதுக்காக அவங்க நேமை கேட்குறாங்கன்னா அதை நம்ம யோசிக்கணும். இப்போ இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருக்காங்க. அடிமையாக எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே நிறைய தெய்வங்கள் இருக்குது, எங்கிட்டு போனாலும் தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ இவங்க மனசில் என்னென்னா, தெய்வம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் ஒன்று இருக்கணும் அப்படின்ற கற்பனைக்கே அவங்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்திய தேசத்துலேயே பாருங்களேன், ஒரு மதத்தில் தேவன் பேர் என்னென்னா அல்லான்னு சொல்கிறாங்க, இன்னொரு மதத்தில் 30 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒவ்வொரு மதத்துக்கும் எங்களுடைய தேவன் யாருன்னா ஒரு பேரை சொல்கிறாங்க. இப்போ இப்படி நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய தேவன் யாருன்னு கேட்டால் சிலர் யெகோவான்னு சொல்கிறோம், சிலர் கிறிஸ்தன் சொல்கிறோம், இயேசுன்னு சொல்கிறோம். அப்போ இப்படி என்னென்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா, தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு நாம் மனசில் வந்துருச்சு. ஏன்னா நாம் இருக்கிற சூழ்நிலை நிறைய தெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எகிப்துலேயும் அவங்க அதே மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கிறத பார்த்ததும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கிறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ அதுபோல தானே நம்ம தெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சதுனால தான் அப்படி எதிர்பார்க்குறாங்க. மோசே அதை கேட்குறாரு. அதுக்கு அவர் அப்படி சொல்லிட்டார், நான் எனக்கு பேர் இல்லை, நான் ஏற்கனவே இருக்கிறேன், இப்போவும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா தேவன் ஒருவரே, அந்த தேவனுக்கு சமமானவர் யாருமே இல்லை. தேவனுடைய வரிசையில் நிறைய தேவர்கள் இருக்காளா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்கிறதுக்கு தேவன் ஒருத்தர் தான். அவருக்கு எதுக்கு பேர்? அவர் அப்பா, அவர் பிதா, ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கடவுள். அப்போ அவருக்கு பேர் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை, அவர் வரிசையில் யாருமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் நிறைய மாதிரி நடக்கும்போது நிறைய மூப்பர்களோ நிறைய பாஸ்டர்களோ வரிசையில் இருப்பாங்க. இப்போ ஒருத்தரை பேச கூப்பிடுறோம்னா நிறைய பேர் இருந்தால் என்ன செய்வோம், ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவோம், இந்த பேரை சொல்லி இந்த பாஸ்டர் பேசுவாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ ஒரு சபையில் ஒருத்தர் தான் மூப்பர் இருக்கார், நிறைய பேர் இல்லை. அப்போ அந்த ஒரு மூப்பர் தான் இன்றைக்கி இருக்காருன்னா எப்படி கேட்போம், இன்றைக்கி சபையின் மூப்பர் நமக்கு செய்தி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்போ ஏன் அப்படி கூப்பிட்றோன்னா, ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தான் தேவன் ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு பேர் கிடையாது. அப்போ அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, யாத்திராகமம் 6:23, யாத்திராகமம் 6:2-3, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர் என்ன சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையில் அவருடைய செயல்பாடுகளை குறிக்குது, அவருடைய மகத்துவங்களை குறிக்குது. அப்போ யெகோவான்னு எதுக்கு சொல்கிறாரு? முதல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு, மறுபடியும் யெகோவான்னு சொல்கிறாரு. அப்புறம் மாற்றி மாற்றி சொல்கிறாரா தேவன் பொய் சொல்கிறாரா? இல்லையே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசே மீதியானியருடைய தேசத்தில் இருக்கார், அவர் இந்த எகிப்து தேசத்தில் ஒரு கொலையை பண்ணிவிட்டு பயந்து ஓடிட்டார் மீதியானியர் தேசத்துக்கு. அங்கே போய் 40 வருஷம் ஆச்சு. இப்போ மீதியானியருடைய மொழி மட்டும்தான் அவருக்கு தெரியுது.
எபிரேய மொழியும் எகிப்தி மொழியும் மறந்துருச்சு. திக்கி திக்கி தான் பேசுகிறது மாதிரி இருக்குது. அதனால நான் போய் திக்கித்தான் பேசணும், என்னை அனுப்புறீங்களேன்னு கேட்கும்போது கூட ஆரோனை கூட அனுப்புகிறார், நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்னு. அப்போ அந்த மீதியானியருடைய மொழியில் இருக்கிறதுனால இவர் எபிரேய பாஷை மறந்ததுனால இப்போ அந்த அவருக்கு தெரியாத மொழியிலே தேவன் சொல்கிறார் யெகோவான். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிதான் அதுக்கும் அர்த்தம். இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய குமாரன் இந்த பூமியில் வந்து மனுஷனாக பிறக்கிறார். மனுஷனாக பிறந்தால் அவருக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. தமிழ் மொழியில் இயேசுன்னு வருது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு வருது. இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் அந்த இயேசு கிறிஸ்துக்கு நேம் மாறி மாறி வருது. அப்போ இதுக்கு மூல மொழியில் எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, மூல மொழியில் அவருக்கு எபிரேய மொழியா கிரேக்க மொழியான்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த மொழியில் அவருடைய நேம் என்னென்னா யாசுவா. அவருடைய நேம் அந்த மொழியில் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது யாசுவா. யெகோவா, யாசுவா, யாவே, இது எல்லாமே ஒன்று தான். அவருக்கு நேம் இல்லை, திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறார் நேமா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ இயேசுங்கிற நேமுக்கும் அர்த்தம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், விடுதலையை கொடுக்க வந்தவர். நம்ம நிறைய சொல்லலாம் அவருக்கு. ஆனால் தேவனுக்கு நேம் கிடையாது. இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதா எல்லாம் மூவருமே ஒரே ஆள் தான். 3 ஆட்களாக இருந்தாலும் தேவன் ஒருவரேன்றது. அப்போ ஒருத்தருக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன்ற அதே நேம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கும். அதனால் அவர் இருக்கிறேன் என்கிற தேவன் தான் நம்ம மத்தியில் நம்ம எல்லாரையும் அவர் நம்மளை அழைச்சிருக்கார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிறோம். அந்த இருக்கிறேன் என்பவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்போம், அவர் கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஆமென்.